ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க, சேஃபா கொண்டாடுங்க ஃபேமிலியோட. கரூர் ஸ்டாம்பேட்ல இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துற விதத்துல தாவேக்கா யாருமே தீபாவளி கொண்டாடல. ஸோ நானும் திரவ தீபாவளி கொண்டாடவே இல்லை. அதுக்குன்னு உங்களை எல்லாம் கொண்டாடாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேற ரொம்ப அதிகமாயிட்டே இருக்காங்க. உங்க ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிங்க. உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா நான் எந்தெந்த வீடியோ போடணும் அந்த வீடியோ கீழே உங்க சேனல் பேரை போட்டு ஸ்பேஸ் விட்டு சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டுபிடித்த உண்மை ரகசியங்கள் பார்ட் 4. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், போய் பாத்துக்கங்க. சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? முதலாவது நம்ம பார்க்க போறது வைப்ரேட்டர் மண்டையனை பத்தி. இந்த வைப்ரேட்டர் மண்டைய இருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருக்கா. அப்படி எனக்கே செம கடுப்பாயிருச்சு. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் ஒருத்த மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அதுக்காக டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் விபச்சார வாரியர்ஸ் இப்ப சமூகத்துல கேட்டுட்டு இருக்காங்க. மக்களாகிய உங்ககிட்டயே கேட்கிறேன், இந்த மாதிரி பேசினா எனக்கும் சரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்துக்கும் கோவமா வராத. அதுக்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது பிடிக்கும். திரும்ப திரும்ப சொல்றோம், விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட வச்சுக்காதீங்க. வீணா போயிடுவீங்க, காணாம போயிடுவீங்க, கண்டமா போயிடுவீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது முத்தி போன முத்துலட்சுமி ஆண்டி. இந்த முத்துலட்சுமி ஆண்டி என்ன பண்றாங்கன்னா தாவேக்கா கட்சியை தற்கூறினும் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது மக்களுக்கு யாரும் தாவேக்கா சார்பில் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லி இந்த ஒண்ணுக்கும் ஆகாத ஓடுகாலி முண்டை சொல்லிட்டு இருக்கா. முதல்ல உனக்கு தெரியுமா தாவேக்கா கட்சிக்காரங்க யாருமே மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது தண்ணி கொடுக்கலன்ட்டு? நீ மட்டும் இல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி கதறிட்டு இருக்கானுங்க, பொய் சொல்லிட்டு இருக்கானுங்க. நான் இப்ப ப்ரூஃபை காட்டுறேன். இந்த ப்ரூஃபை காட்டினா பேசின வாயெல்லாம் ஜிப்பு போட்டு மூடிக்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஈழமுண்டை என்ன பேசிருக்கா நீங்க பாருங்களேன். இந்த தற்கூரி தலைவன் விஜயையும் இந்த தற்கூரி கூட்டத்தையும் நங்கு 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 நங்குன்னு மண்டமேலேயே கொட்டுற மாதிரி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி திரு என் செந்தில்குமார் அவர்கள் இதெல்லாம் ஒரு கட்சியா ஜெயிக்குன்னு தலையில் அடிச்சுக்கிற மாதிரி பலவேறு கேள்விகளை கேட்டு இந்த தண்ணி பாட்டை கூட உன்னால கொடுக்க முடியலன்னு காரி துப்புற விதமா ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாங்களோ எல்லாருடைய ஜாமீனையும் ரத்து பண்ணி சிபிஐக்கு கோரிக்கை வச்சு இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு புரூடா விட்டு தெரிஞ்சவங்க எல்லாரையும் இப்பதான் விசாரணை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளெல்லாம் சிபிஐக்கு அனுப்ப முடியாது. அதனால நான் தனியா ஒரு புலனாய்வு குழு அமைக்கிறேன்னு சொல்லி தற்கூரி கூட்டத்துக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்குது சென்னை உயர் நீதிமன்றம். பஸ் பின்னாடியே போட்டோ எடுத்துக்கிட்டே வந்த 2 விஜய் ரசிகர்கள் எடுக்கும்போது 2 வண்டியும் மோதிக்கிட்டு கீழே விழுந்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்த நீதிபதி அது 2 பேர் கீழே விழுந்திருக்காங்கிறது தெரிஞ்சும் அந்த பஸ் மூவ் ஆயிட்டு இருக்குது. ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் முன் வச்சிருக்காங்க. ஒரு கூட்டம் நடத்தும் போது அந்த கூட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்காம இப்படியா ஒரு கூட்டத்தை நடத்துறது? தலைமை பண்பே இல்ல. நீ ஒரு தற்கூரி தலைவனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லங்கிற வகையில அந்த மனுஷன் அப்படி என்னடா பண்ணிட்டாரு? உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவரோட ஆஸ்தானத்துள்ள சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்தாரு. ஒரு சந்தர்ப்பத்துக்காக நீங்க காத்திருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒரு மாட்டு வர ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கேத்த மாதிரி கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அவரை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசுனீங்க. பேசுறவங்க எல்லாம் வேற கட்சிக்காரனுங்க. பாக்கணும், ரசிகர்களா தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவரா யாருமே ஏத்துக்க கிடையாது. அவர் ரசிகர்களா பாக்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க. அவர் தலைவரா யாருமே இப்ப வரைக்கும் ஏத்துக்க கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் குழந்தைகளை கூட்டிட்டு போகாதீங்க. இது என்னோட ரொம்ப வேதனையோட சொல்றேன். பொதுமக்களுக்கு அதாவது பெண்கள் ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே அதாவது நீங்க ஓப்பனா சொல்லுங்க, யாராவது தலைவரா அவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. ஆனா பாத்தீங்கன்னா தலைவரா ஏத்து கிடையாது. ஒரு ரசிகரா தான் போய் பார்க்க போறீங்க. உங்களுக்கு பார்க்க நினைச்சா டிவில பாருங்க, நேர்ல தயவு செஞ்சு கூட்டத்துக்கு போகாதீங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது உன்னோட தனிப்பட்ட கருத்துலடா தரங்கட்டனாயே, இது உன்னோட வன்ம கருத்து. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வானவில் தாயோலிங்க பத்தி. இவனுங்களை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன். இவனுக்கு பேமெண்ட் வாங்கி தான் தளபதி விஜயோட தப்பா பேசுறான். இவனுக்கு பல்கா ஒரு குரூப் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இவனோட சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், தளபதி விஜயோட தம்ப்நெயில் தான் அதிகமா இருக்கும், வேற யாருதுமே இருக்காது. இவனுக்கு எப்படி வேணா பேசுவானுங்க, என்ன வேணா பேசுவானுங்க. படத்தோட ரிவ்யூ விட்டு போட்டு அங்க போய் தளபதி விஜயோட பத்தி தப்பா பேசுறது, தாவேகா கட்சியை பத்தி தப்பா பேசுறது. யாராச்சும் என்னைக்கு இவனுங்களை வாயை உடச்சு விட போறானுங்கன்னு தெரியல. நான் ஒண்ணு கேட்கற மக்களே, உங்களை இவனுங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்?
தாய்மார்கள் அவங்க அவங்க பிள்ளைய பத்தி பேசுறாங்க, அது அவங்க இஷ்டம், அவங்க ஃபேமிலி மேட்ரு. நீ யார தற்குறி? குழந்தைங்களை கூட்டு போனீங்க பாரு, நீங்களெல்லாம் என் கையில மாட்டீங்கன்னு வச்சுக்கோ, உண்மையில சொல்ற செம்ம டென்ஷன்ல இருக்க. அது கூடப்பா ஒரு குழந்தை செத்து போச்சு, 13 வயசு சின்ன பையன் செத்துட்டான். அவங்க அம்மா சொல்லுது என் பையனை செத்தான், ஆனா விஜய் என்ன ஒண்ணும் பண்ணல. விஜய் நல்லவர், அப்படியே கூப்பிட்டு பலார் அடிக்க செத்து போயிட்டான். விஜய் என்ன நல்லவர், ஏன் இந்த இடத்த குத்திங்க? பொம்பளையா நீங்களா ஓப்பனாக்கிற பொம்பளையா? இந்த நாடு கெட்டு போய் கிடக்குது. நீ இப்படி நாய் மாதிரி கத்திட்டு இந்த ஊ பண்ணும் போதே தெரியுண்டா நீ எந்த கட்சி யாருக்காக வேலை பார்க்கறன்னு. மக்கள் ஒன்றும் முட்டாப்பாய் கிடையாது, சரியா? யாரும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டோம். மக்களை இந்த வானவில் தாயோலிங்க எல்லாம் ஒருத்தன் வந்து விக்கு மண்டையவன் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க பார்க்கலாம். அடுத்து சார்ட்டி ஒரு உருட்டுனாரு பாருங்க, அந்த சமஸ்தானமே ஆடி போயிடுச்சுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதி விஜய் விட அஜித்துக்கு கூட்டம் வரும்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், விஜய் அஜித் எல்லாம் ஈக்குவல் தானே, அவங்களும் ஒன்னா தானே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த தாயோலிக விட மாட்டானுங்க. அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல இதை விட பெரிய கூட்டம் நடிகர் அஜித்குமாருக்கு வரும். அஜித்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. நல்லா கேட்டதுக்கு மக்களே, அவர் என்ன சொன்னார்னு தல அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் ஒன்று காட்டுறேன், அதை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. தலையில் இருக்கிறேன் சில தருதலைகள் 8 தாண்ட சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுவட்டவை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல முறவா செஞ்சு உட்காந்துட்டோம்னா நாய் அயோக்கிய பேருல நீங்க எல்லாம் ஏன் மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிக்கிறேன். பாத்தீங்களா மை டியர் தல ஃபேன்ஸ், இதை கூட விடுங்க, இது கூட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அதை இப்ப பாருங்க. இப்ப இந்த கண்டென்ட்டை நான் தல ஃபேன்ஸ் கிட்டே விட்டுட்டேன். நீங்க தல ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு தெரியும் உண்மை என்னன்னு. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையான தளபதி ரசிகர்கள் சினிமா அப்ப போட்டி இருக்கும், சண்டை இருக்கும், அது வேற. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டா தான் இருக்காங்க, இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது நிறைய தற்கொலைகளுக்கு தெரியறது இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். தளபதி விஜய் அவர்கள பாஜக கைகூலி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க யாரு பாஜக கைகூலின்னு உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன்னா, அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னடா தளபதி விஜய் அவர்கள் தான் பாஜக கைகூலி, பாஜக பின்னாடி போயிட்டாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன நீங்களே பாருங்க. अभी 5 आदमी घर ऊपर से आना, एक आदमी से आना, अन्ना ऊपर आपके देने के बाद सब ऐसे इधर पैसा लेने के बाद अंदर सामान सब ले लेना, ठीक है? ऐसे 5 आदमी ऐसे आओ, बोलना वो 5 लोग है, वो 5 लोग नहीं आप बैठो विष्णु. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம திருமாவளவன் அண்ணனை பத்தி. இவர் என்னடா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு, மாத்தி பேசுறாரு, மாறி பேசுறாரு. இவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாரு, ஒன்னும் புரியல. மண்டையை போட்டு பிச்சுக்குது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாடு காவல்துறையுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? 2 பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்க மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படிதான் திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு சொல்லலாமா? நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? அண்ணன் இது போன வாரம் பேசினது. இந்த வாரம் பேசினதை நான் காட்டுறேன், அதை பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். என்ன இவரு அன்னியன் மாதிரி ஒண்ணு பேசுறாரு, அம்பி மாதிரி ஒண்ணு பேசுறாரு, அடுத்த ரெமோ மாதிரி பேசுவார்ல யோசிப்பீங்க. நடிகர் விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வன்மமும் இல்லை. அவரை கைது செய்ய வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தவில்லை. ஆனால் அதற்கு அவர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அந்த வெளிப்பாடு அவருடைய நடவடிக்கைகளில் இல்லை என்கிற அடிப்படையில் தான் எங்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறோம். ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, மண்ட வெடிக்குது, இந்த கண்டென்ட் போர் அடிக்குது. அடுத்து பாப்போமே. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். மீடியா சில கேடுகட்டு மீடியா என்ன பண்ணுச்சுன்னா, இவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. எப்படி தெரியுமா போர்ட்ரேட் பண்ணாங்க? இவர் கேஸ்ட் எஸ்சி, அதனால தளபதி இவர்கிட்ட மட்டும் போன் பேசல, எதுவும் பேசல, கரூர் இன்சிடென்ட்ல அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப்ப கிளப்புனாங்க. மைக் இருந்தா போதும், நம்ம என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாங்கிற சொசைட்டி இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. அது கண்டிப்பா மாத்திக்க வேண்டிய விஷயம். மீடியால எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய தலைகளாக தான் இருப்பீங்க. உங்களுக்கு எங்கெங்க அறிவு போச்சு நம்ம பண்றது தப்புன்னு? இவர் சொல்ற பதிலா நல்லா உன்னிச்சு கவனிங்க, உங்களுக்கே தெரியும் இவர் என்ன அப்ப பேசியிருப்பாரு, இப்ப என்ன பேசியிருக்காருன்னு. கொஞ்சம் நமக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா தெரியாதுங்க. அவங்க
கிரிமினலா யோசனை பண்ணி நம்ம எதிராக தூண்டி விட்டுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பதில் சொன்னது இருக்கிற எல்லாத்துக்கும் நாங்க தப்பாவே கன்வே இருக்குதுங்க. கன்வே இருக்கு. நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க தம்பி வந்துட்டுங்க விஜய் கட்சியில பூத் உறுப்பினருங்க. நானும் விஜய் கட்சியில உறுப்பினராக தான் இருக்கிறேன். நாங்க வந்து அவ்வளவு ஒரு ஃபேன். எங்க குழந்தைங்களும் நாங்க ஃபேமிலியுமே மேல அவ்வளவு ஒரு பெரிய ஃபேன். ஒரு ஆரங்கத்துல சொன்ன ஒரு சின்ன விஷயத்த வந்துங்க எங்களுக்கு எதிராகவே திருப்பிட்டாங்க. நாங்க வந்து அவருக்கும் சரி தாபாக்கும் நாங்க எதிரான ஆளே கிடையாதுங்க. இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்த எங்களை வந்து அதை ட்ரோல் பண்ணிங்க. அது நாங்க 2 நாளா பாத்துட்டே இருக்கிறோங்க. 2-3 டைம் அதை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. எதிரா திருப்பி விடுறாங்க எங்களையா. நாங்க அந்த கருத்துக்கு எதிரான ஆளே இல்லைங்க. நம்ம மக்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவங்க. அதிலும் குறிப்பா கீழே இருக்கவங்க மிடில் கிளாஸ் அவங்க எல்லாம் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? இந்த வீடியோ பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா ஃபீல் ஆகும். இல்ல நமக்கு இது வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஒண்ணுமே கிடைச்சது கிடையாது. ஆனா நம்ம சேர்த்து வச்ச இடத்த மட்டும் இடிக்கிட்டு வந்துடுறீங்களா? நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போறோம் தெரியுமா? அப்பப்போ வேலை விட்டு தேவைக்காக வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துக்காக நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வேலைக்கு போவோமா பிரைவேட் வேலைக்கு போயிட்டு போறாங்க. அவங்க வந்து மாற்றத்துக்கு கவர்மெண்ட் வேலை கூட்டு கொடுக்கல. எல்லாரும் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம். இப்ப நீங்க வெளியே தந்தா கூட எல்லாரும் எப்படியாவது பொழிச்சுப்பாங்க. ஒரு தண்ணி வந்தா கூட நான் அந்த தண்ணியில முடியதான் சாவணும். தெரியுமா? என்னால போய் ஓட முடியாது. அப்ப நான் கஷ்டப்பட்டு வாங்கல இடம். நான் அவளை சீக்கிரம் விட்டுருவேனா? இந்த இடத்த எந்த அட தெரிஞ்சா என் உயிரை விடுவேன். ஆனா சும்மா விட மாட்டேன். நீ கவர்மெண்ட் பேசுற ஒரு பிரயோஜனம் கிடையாது. பாத்தீங்களா மக்களே, இந்த வீடியோ நான் போடும்போது ஒரு விஷயம் யோசிச்சேன். நம்ம தளபதி விஜய் அவர்கள் டிவிக்கு கட்சியை பத்தி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். தளபதி யாராவது தப்பா பேசினா வீடியோ போடுறோம். இனி இந்த மாதிரி மக்கள் யாரோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது அவலநிலை ஏற்பட்டுச்சுன்னா அந்த பதிவும் இதில் வரும். இனிமேல் தானே தெரியும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு. நம்ம எல்லாமே சக மக்கள் தான், நமக்கு தான் தெரியும் இங்க நாட்டுல என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. மக்களாகி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இனிமேல் ஏதாவது ஒரு காணொளி நீங்க சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் கஷ்டப்படுறது, யாராவது துன்புறுத்துறது, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தா தயவு செய்து என்னோட இன்ஸ்டா பேஜுக்கு அனுப்புங்க. இதுதான் என்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ். கடைசியா நம்ம பார்க்க போற கண்டென்ட் ஒரு முக்கியமான கண்டென்ட். அதுக்கு முன்னாடி நான் 20 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோ போட்டா ஒரு சிலர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுல சில விஷயங்கள் நடுவுல வச்சிருக்கேன் நானு. அதுதான் அங்க ஹைலைட்டான விஷயம். அதெல்லாம் நிறைய பேர் பார்க்கறதே இல்ல, பாதி பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் நான் வீடியோவை கொஞ்சம் ஷார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோவை டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டுபிடித்த ரகசியங்கள் பார்ட் 4 தான். பார்ட் 1, 2, 3 இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எந்த மாதிரி வீடியோஸ்ல மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கட்டு. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போற கடைசி வீடியோல நான் சொல்ல மாட்டேன் என்ன விஷயம்னு, நீங்களே பாருங்க. மக்கள் அதை உங்ககிட்ட விட்டுறேன். யாரு மேல தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க மக்களை இந்த வீடியோ பார்த்துட்டு. நீங்களே சொல்லுங்க மக்களே, யார் மேல தப்பு இருக்குன்னு, போலீஸ் மேலையா இல்ல அது பேசின சிஸ்டர் மேலையா? இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி மக்களே. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்க. எதுக்கும் கவலைப்படாதீங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க, சரிங்களா? உங்க யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா இந்த வீடியோக்கு கீழே உங்க சேனலோட பேரை மட்டும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானே அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஓகே மக்களே, பை பை, டாடா, டேக் கேர்.